பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தை 26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுடைய கஷ்டங்களுக்காகவும் இந்த நாளில் நான் மன்றாடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய மன உளைச்சலுக்கு முடிவு காட்டக்கூடிய தெய்வமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு எது என்றால் அவனுடைய இதயம். அவனுடைய இதயம் உடைந்து போய்விட்டது என்றால் அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு மனம் உடைந்து போய் இருக்கலாம். யாராவது உங்களுடைய குடும்பத்தை பற்றி மிகவும் கேவலமாக பேசி, அவதூறாக பேசி, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தியபடியினால் மனம் உடைந்து போய் இருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் அடிக்கடி உங்களிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறபடியினால் மனம் உடைந்து போய் இருக்கலாம். பிள்ளைகள் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதை போல் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனம் உடைந்து போய் இருக்கலாம். என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதாம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க மாட்டாளாம் என்று எண்ணி நீங்கள் மனவேதனையுற்றவர்களாய் மன உளைச்சலோடு இருக்கலாம். என்னுடைய கணவர் ஒவ்வொரு நாளும் குடித்து கொண்டு வந்து என்னை அடிக்கிறாரே, வேதனையோடு இருக்கிறேனே, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வராதாம் என்று நினைத்து நீங்கள் மன காயங்களோடு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு, சொந்த நாட்டை விட்டுவிட்டு, சொந்த இடத்தை விட்டுவிட்டு கடல் தேடி சென்று இன்னொரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய கணவர் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் யார் பாதுகாப்பா இருப்பார் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு மன உளைச்சலோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரிடம் வாருங்கள். எதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம்? எதற்காக இவ்வளவு வேலை, இவ்வளவு சூழ்நிலைகளிலும் மன உளைச்சலோடு நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சில மணித்துளிகள் உங்களை யோசித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமா அவருக்கு மிகவும் முக்கியம். எனவே உங்களுடைய இதயத்தில் தான் ஆண்டவர் குடியிருக்கின்றார். மூவொரு கடவுளும் ஒரே கடவுளாய் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க ஆசைப்படுகின்றார்கள். அவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு வீடு கட்டி ஒரு கூடாரம் அமைத்து இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் உடைந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவரும் வேதனைப்படுவார் அல்லவா? எனவே தான் இந்த நாளில் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய மன உளைச்சலுக்கு, மன உடைந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முடிவு கட்டக்கூடிய தெய்வமாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என்னிடம் திரும்பி வா. ஒருவேளை நீங்கள் செய்த தவறு நிமித்தம் உங்களுடைய இதயம் பல வேதனைகளின் நிமித்தம் கல்லான இதயத்தை போல் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு கல்லை உடைக்க வேண்டுமே என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு உடைப்பார்கள். பாருங்கள், கல் உடைக்கக்கூடிய இடத்திலே பெரிய பெரிய மருந்துகளை, பாம்களையும் வைத்து அந்த கற்பாறைகளை உடைப்பார்கள். அந்த அளவுக்கு அது கடினமாக இருக்கும். எனவே தான் நம்மளுடைய இதயமும் பாவம் செய்து தவறுகளை நினைத்து அநேகவற்றை சிந்தித்து கடினப்பட்டு போய் இருக்கிறது என்றால் ஆண்டவர்
சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை இந்த நாளில் நான் உனக்கு தருவேன். நான் சதையிலான இதயத்தை நீ என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய மன உளைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். உன் உடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த இதயத்திற்கு ஒரு மருந்தாக என்னுடைய பரிசுத்த இரத்தம் அதில் ஊற்றப்படும். நீ சுத்திகரிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பங்களும் இருக்காது, கண்ணீர் கவலைகள் இருக்காது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. துன்ப கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? ஓ ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றதே, இதை அனுபவிப்பவர் யார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை விட, நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை விட, நீங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறீர்களோ அதற்கு மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மன உளைச்சலில் இருந்தார். எனவே தான் அவர் அந்த கெத்சமனி தோட்டத்தில் உங்களுக்காக எனக்காகவும் ஜெபிக்கும் பொழுது அந்த வியர்வை துளியின் வழியாக அவருடைய பரிசுத்த இரத்தம் வெளியிலே சிந்தியது. இன்னும் அந்த இடம் இருக்கிறது. கெத்சமனி தோட்டத்தில் புனித பயணம் போனவர்கள் பார்த்து இருக்கலாம். பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மனது உடைந்து போய்விட்டால், மன உளைச்சல் வந்துவிட்டால், அந்த மன உளைச்சல் அந்த மனிதனை அழித்துவிடும். எனவே எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கலாம், கோபம் அடிக்கடி வரலாம், அதனால் கூட உங்களுக்கு மன உளைச்சல் வரலாம். பிரியமானவர்களே, இயேசுவை போல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் பாருங்கள், பவுலடியார் எவ்வளவோ கஷ்டங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பணிகளை செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு பயங்கர போராட்டம், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அலைந்து திரிந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகின்றார், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வார்த்தையில், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும். நிறைவோ பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்று இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ்வேன் என்று நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஒரு சாட்சியாக சொல்ல முடியுமா? இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு, இன்னும் புலம்பி அழுது கொண்டு, கண்ணீர் சிந்திக்கொண்டு, கண்கள் சிவந்தவர்களாய், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்களால் இந்த உலகத்தில் சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறைதான் பிறந்து இருக்கின்றோம். வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம். கவலைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சில காரியங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும், சில காரியங்களில் ஆண்டவர் பொறுமையோடு இருந்து ஒரு தீர்வை கொடுப்பார். எனவே இந்த அருமையான நேரத்திலே நம்முடைய மன உளைச்சலுக்கு ஒரு முடிவை கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பான அருமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. எங்களுக்குள் ஒரு புதிய ஆவியை தரப்போகின்றீர். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை, உடைந்து போய் இருக்கக்கூடிய உள்ளத்தை, மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய இதயத்தை எடுத்து மாற்றி உமது அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு நீர் தரப்போகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு வல்லமையும் வலிமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு நல் பயிற்சி பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுக்குள் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை தாரும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உமது திரு பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டதற்காக நன்றி. எங்கள் குரலை கேட்டு எங்களுடைய வேதனைக்கும் எங்களுடைய மன உளைச்சலுக்கு ஒரு முடிவு தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்டிப்பாக உங்களோடு இருப்பார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.